அதில் ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அதனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும். யாருகிட்ட எப்படி பேசணும்? பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி 0.5% கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது. குறிப்பாக 12ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கு. எல்லா நாளும் உமன்ஸ் டே தானே, ஏன்னா ஒரு நாள் மட்டும் எதுவும் இல்லை தலைவா. பேசும்போது பேசுறேன் தலைவா. இது என்ன சினிமா நடிக்கிறான்? நான் சாப்பிட்டேன், இன்ஸ்டாகிராம்ல செல்ஃபி எடுத்துட்டேன், நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு நான் சினிமா நடிக்கிறானா? ஒரு சாதாரண மனுஷன் என்ன சொல்லணுமோ எப்ப சொல்லணுமோ சொல்றோம். கனிமொழி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரதமர் வந்து சென்னையில வாடகைக்கு வீடு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கியிருக்காங்க. அந்த அம்மா உழைச்சு ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா? கனிமொழி அந்த அம்மா சொந்தமா ஏதாச்சும் காடு மேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளவுதான். அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு 12,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சு சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி? ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார்? அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும், பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும். எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேல இருக்கு, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் அந்த ஜூஜி டேப்ல அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்க எல்லாம். ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும். எப்ப அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க ஒரு உடன்பிறப்பா மாறிட்டாங்க. 200 ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால். ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும். யாருகிட்ட எப்படி பேசணும்? பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி 0.5% கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் மோடி அவர்கள் வர சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பொதுக்கூட்டத்துக்கு வர இருக்காங்க. நிறைய வருவாங்க, தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு, நீங்க பாருங்க. குறிப்பாக 12ஆம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கின்றார். ஐயா, நேற்று டிஜிபி பேட்டியில 10 லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜாபர் ஜாதிக்கு கொடுத்தாரு, நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்காரு. டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தொடிச்சு தலையை துருக்குமாங்க. நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு. திமுக சொல்லணும், டிஜிபி எதுக்குன்னே பேசணும். அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவினுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர். அயலக அணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வித்திருக்காங்க. திமுக கார வாய் திறந்து பேசல, ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க? டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுறாரு? இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு, என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுற பேச்சானே. சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க. அந்த கோயம்புத்தூர் சூசைட் பாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும். ஏன் போட்டோ எடுத்தாங்க, ஏன் நண்பர்களா பழகினாங்க, அது ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன, எதற்கு முதல் குடும்பம் போனாங்க, எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணாரு, இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில். அதனால டிஜிபியை வந்து பலிகாடாவா முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்க. பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது. காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்தலைங்கன்னா போலீஸ் 10,000 பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க, ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது. பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் ஏன் வருது? நீ சிஎம்மோட சுத்துற, உதயநிதி ஸ்டாலினோட சுத்துற, உன்னை டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வரட்டுன்னு சொல்லி போட்டோ எடுத்திருப்பாங்க. அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்துல பேசணும், என்ன காரணம். அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு டிஆர்பி நிறைய கொடுத்துருக்கேன். கனிமொழி அக்கா டிஆர்பி நல்லா இருக்கு, நாளைக்கு ஓட்டுங்க, இருக்குங்க. நாளைக்கு ஒரு மேட்டர் பேசும். தேங்க்யூ. News Pick 7 around you.